இருக்கும். அப்படி பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதில் இடையில ஒரு சப்போர்ட் வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியில் அதே போல் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல பை ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு, இல்லைனா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை நான் 15 மினிட்ஸ் வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாம் ஜோனாக போட்டோம். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ஜோனை விட்டு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்ம மீடியோ ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இருந்தாலும் இந்த இடத்துல வாய்ப்பு முதல்ல இந்த இடத்துல கீழே வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அதாவது 47,200 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து பையிங் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ இந்த இடத்துல பையிங் சிக்னல் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் பையிங் வாய்ப்பு. ஓகே, அந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,196. இதை நம்ம